வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் என்னன்னா, யாக்கோபு 5:11 வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையாக இருக்கிறவங்கள பாக்கியவான்கள் என்கிறோமா. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யோபுடைய பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யோபுக்கு முதல்ல எல்லா செல்வ செழிப்புகளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாத்தான் அவனுக்கு கொடுத்த சோதனையினால் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு, அதுக்கப்புறம் கடவுள் மறுபடியும் அவர் யோபுக்கு எல்லா செல்வ செழிப்பையும் மறுபடியும் கொடுத்தாரு. அது வரைக்கும் யோபு ஒரு பாவமும் செய்யலை. கடவுளை முறுமுறுக்கில் பொறுமையாக இருந்தார். அதான் சொல்கிறாங்க, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். முடிவு என்னென்னா, யோபுக்கு எல்லா செல்வ செழிப்பும் மறுபடியும் கிடைச்சது. அதான் சொல்கிறாங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் ரொம்ப மிகுந்த இரக்கம், நம்ம மேலே எவ்வளோ இரக்கம் கொள்கிறார், நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் மன்னித்து இரக்கமாக இருக்கிறார். அதான் கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அதான் அந்த வசனங்கள் சொல்லுது. நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான தோல்விகளை நம்ம சந்தித்தாலும் அந்த தோல்வியிலையும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஐயோ தோற்று போயிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் மனம் உடைஞ்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி போகவே கூடாது. நம்ம பொறுமையாக இருக்கணும். கடவுளுக்கு மேலே விசுவாசமாக இருந்தால் நம்ம அந்த தோல்வியிலிருந்து மீண்டு மறுபடியும் நம்ம வெற்றி பெறுவோம். அதான் இந்த வசனம் சொல்லுது. பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். நிறைய பேர்கிட்ட இப்போ பொறுமையாக இல்லை. எடுத்த உடனே இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும், எடுத்த உடனே இந்த காரியத்தில் வெற்றி பெற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்துலையுமே எடுத்த உடனே வெற்றி பெற முடியாது. ஒரு இடத்துல நம்ம சறுக்கி விழுவோம், ஒரு இடத்துல தோல்வி வரும். அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரதுக்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ தான் அந்த காரியத்தை நம்ம வெற்றி பெற முடியும். அதுதான் இந்த வசனங்கள் நம்மளுக்கு வந்துச்சு.